வியூவர்ஸ் குட் மார்னிங். இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தைராய்டோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக பில்ராட் ஹாஸ்பிட்டலோட எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தர்ராமன் நம்ம நிகழ்ச்சியில இருக்காரு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேற்று நான் கேட்டேன் தைராய்டு எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், நீங்கள் பிளட் டெஸ்ட் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் அதையும் தாண்டி நிறைய டயக்னோஸ் மெத்தட்ஸ் இருக்கா டாக்டர், எப்படி தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? இப்போது இரத்த பரிசோதனைன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன். இதை தவிர இப்போ தைராய்டு கிளாண்ட் இருக்குதா இல்லையாங்கிறதே சில டைமில் பிரச்சனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் ஏஜெனிசிஸ், தைராய்டு கிளாண்ட் டிஸ்ஜெனிசிஸ் அப்படின்னா அதோட அந்த தைராய்டு கிளாண்டே இல்லாமல் இருக்கலாம், இல்லை குறைவான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்னால், ஒன்று அல்ட்ராசவுண்ட், இன்னொன்று கதிர்வீச்சு முறை. கதிர்வீச்சு முறை நான் சொன்னாலே அயடின் ஒரு தாது பொருள்னு சொல்லிட்டு, இந்த கதிர்வீச்சு அயடின் செலுத்தி இந்த தைராய்டு கிளாண்ட் கழுத்தில் இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இதையே அல்ட்ராசவுண்ட் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொன்று, இந்த கதிர்வீச்சு முறையிலேயே இந்த தைராய்டு கிளாண்ட் குறைச்சலாக சுரக்குதா இல்லை அதிகமாக சுரக்குதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இரத்த பரிசோதனை ஒரு முறை, இந்த கதிர்வீச்சியும் இன்னொரு முறை. சில சமயத்தில் இந்த தைராய்டு கட்டியை உள்ளார செஸ்ட்டுக்குள்ளார போய் அது இருக்கலாம். ரீட்ரோஸ்டர்னல் காய்டர்ஸ்னு பேர். இதுக்கு சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ அந்த மாதிரி நம்ம மெத்தட்ஸில் அதை கண்டுபிடிக்கலாம். இதை தவிர நம்ம அயடின் நம்ம உடம்புல சரிவர இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூரினரி அயடின் லெவல்ஸ். இந்த யூரினரி அயடின் லெவல்ஸ் ஒரு 100 விழுக்காடு மேலே இருக்கணும். அது குறைச்சலாக இருந்துச்சுன்னா அயடின் டெஃபிஷியன்சி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அல்ட்ராசவுண்ட், கதிர்வீச்சு முறை, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அயடின் நம்ம உடம்புல இருக்கிறது யூரினரி அயடின் லெவல்ஸ் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு தப்பான டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க தைராய்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு அசம்ஷனில் தைராய்டு டேப்லெட்ஸ் இல்லை சப்ளிமெண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சோடனே ஏதாவது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? ஃபஸ்ட்டு இரத்த பரிசோதனையே வச்சுங்களேன். இதை முக்கால்வாசி நேரத்தில் நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி அன்னைக்கு உரிய மாத்திரைகள் நம்ம உட்கொள்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது. அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒருத்தருக்கு தைராய்டு மருந்துகள் அனாவசியமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தைராய்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 100 மைக்ரோகிராம் ஒருத்தர் சாப்பிட்றான்னா அதை 50 மைக்ரோகிராமாக குறைச்சி மறுபடியும் 6 வாரம் கழித்து அந்த தைராய்டு இரத்த பரிசோதனை பண்ணி நம்ம பார்க்கலாம். அதில் குறைச்சலாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதையும் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாத்திரையை ஒரு 6 வாரம் நிறுத்தி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தைராய்டு இருக்குதா இல்லையா, அந்த தைராய்டோட நோய் தாக்கம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த தைராய்டு சில சமயத்தில் நார்மல் ஆகிடும், ஆனால் அது ஃப்யூச்சரில் மறுபடியும் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம இந்த சோதனை முறை கொஞ்சம் வருஷ காலம் தைராய்டு நார்மலாக இருந்தால் கூட அந்த இரத்த பரிசோதனை பண்ணி நம்ம மறுபடியும் சோதனை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா டாக்டர்? இப்போ நம்ம தப்பான டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தோமா? நிச்சயமாக. இப்போ தைராய்டு இல்லாமல் தைராய்டு மாத்திரைகள் ஜாஸ்தி குழந்தை பருவத்தில் சாப்பிட்டா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகிடுவாங்க, ஹைப்பர் எக்ஸைட்டபிள் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உடல் மெலிஞ்சு போயிடும். சில பேருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், பால்பிட்டேஷன் இல்லை ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிஸ் இதெல்லாம் வரும். சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
சில பேருக்கு பேதி அடிக்கடி ஆகும். இது மாதிரி மாத்திரை வந்து ஒன்று அனாவசியமாக எடுக்கிற தொட்டு இருக்கலாம், இல்லை மாத்திரையோட அளவு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஆகலாம். இப்போ நீங்க அந்த டயக்னோஸ் மெத்தட்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு நியூ பார்ன் பேபி கூட தைராய்டு இருக்குது இல்லையா? பிறந்த குழந்தைங்களுக்கு கூட. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும்? இல்லைனா வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா என்ன? இல்லை, அதான் இப்போது நியோனேட்டல் ஸ்க்ரீனிங் இஸ் அ மஸ்ட். நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் தைராய்டு டெஸ்ட்டு அவசியம் பண்ணி ஆகணும். இது யூஸ்வலாக வந்து ஃபீல்டு டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஆர் நர்சிங் ஹோம் ஆர் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த ஃபீல்ட் டெஸ்ட்டுன்றது ஒரு கிராமத்தில் போய் இப்போ லெபரட்டரி வசதியே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஃபில்டர் பேப்பர் மெத்தட் வழியாக அந்த குழந்தைக்கு ஹீல் ப்ரிக் மெத்தட், அவங்க ஹீலில் ப்ரிக் பண்ணி அந்த ரத்தத்தை ஃபில்டர் பேப்பரில் எடுத்து அதை வந்து ஒரு லெபார்ட்ரி காமிச்சு டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம அந்த கார்ட் பிளட்டில் எடுத்து நம்ம தைராய்டு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம், இல்லை அவங்களோட வெயின்ஸ்லேருந்து எடுத்து தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இந்த 5ஆவது நாள் எடுத்தால் நல்லது. ஏன்னா நார்மலாகவே குழந்தை பிறந்த உடனே அந்த தைராய்டு லெவல்ஸ் ஃபிசியலாஜிக்கலாக அதிகமாகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் நம்ம பண்ணிவிடுவோம். அதனால் இந்த தைராய்டு டெஸ்ட்டை குழந்தை பிறந்த 5ஆவது நாளில் நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நம்ம சென்னையில் இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? தைராய்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த அயடின் உப்பு எல்லாரும் உட்கொள்ள வேண்டும். அதனால தான் நேஷ்னல் அயடைசேஷன் ப்ரோக்ராம் வந்துச்சு. ஸோ எல்லா உப்புலேயும் அயடின் சேர்த்து, ஏன்னா அதை வந்து சாப்பிட்றதுனால இந்த தைராய்டு வியாதி ஹைப்போ தைராய்டிசம் அதான் ரொம்ப காமன், இதை பெரிய விதத்தில் தடுக்கலாம். இன்னொன்று, இந்த தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு தைராக்சின் லீவோ தைராக்சின் அப்படிங்கிற மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை உட்கொள்ளணும். இந்த மாத்திரையோட அளவு வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். குழந்தைங்களுக்கு ஒரு டோஸு, பருவ காலத்தில் ஒரு டோஸு, ப்ரெக்னென்சியில் ஒரு டோஸு, வயசான ஒரு டோஸு, அந்த மாதிரி இந்த டோசேஜ் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில பேருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கும், இவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அவங்க ஆரம்பிக்கும் போதே குறைவான டோஸில் ஆரம்பிக்கணும். குறைவான டோஸில் ஆரம்பித்து தான் மெதுவாக அந்த டோஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் டோஸ் சில டைமில் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ப்ரெக்னென்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரெக்னென்சிலையும் இந்த தைராய்டு ஹார்மோன் நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு அதிகமாக கொடுக்கணும். சாதாரண பொம்பளைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த ப்ரெக்னென்சியில் அந்த கொடுக்குற ஹார்மோன் லெவல் அதிகமாக நம்ம உட்கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டு கிளாண்ட் கம்மியாக சுரக்குச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொன்னீங்க. இது அதிகமாக சுரக்குச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? அதிகமாக சுரக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். உடல் மெலிஞ்சு போகிறது, படபடப்பு ஏற்படுறது, மாதவிடாயில் ப்ராப்ளம், அவங்களுக்கு மாதவிடாய் வராமல் இருக்கிறது, இல்லை வந்து குழந்தை பேர் காலத்தில் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ், இது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே மேலுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கும் உடம்பு மெலிகிறது, ஹார்ட்டு அதிகமாக அடிக்கிறது, அவங்களுக்கு வந்து டயரியா, அடிக்கடி மோஷன் போகிறது, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது பிறந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி தைராய்டு அஃபெக்ட் ஆகும்? பிறந்த குழந்தைக்கு யூஸ்வலாக ஹைப்போ தைராய்டிசம் தான் வரும். பட் தைராய்டு டாக்சிகோசிஸ் அதிகமாகவும் சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு தைராய்டு டாக்சிகோசிஸ் அதிகமாக சுரந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோ இம்யூன் அதனால் வந்து இந்த குழந்தைக்கும் அதிகமாக சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன டாக்டர்? சேம் சிம்டம்ஸ் ஃபார் ஹைப்போதைராய்டுக்கு இருந்த அதே சிம்டம்ஸா இல்லை? இப்போ குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது,
அவங்களுக்கு வந்து மூச்சு இறைக்கிறது, ஏன்னா கார்டியக் ஃபெயிலியர் வரலாம், அவங்களோட பல்ஸ் ரேட்டு அதிகமாகலாம், அவங்க அந்த நாளுக்கு தகுந்த வளர்ச்சி, தட் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அது வந்து அவங்களுக்கு வேறு விதமாக டிலே ஆகலாம். ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன? இப்போது நம்ம ஹைப்போதைராய்டிசம் பற்றி பேசணும். தைரடாக்சிகோசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 3 விதமான ட்ரீட்மெண்ட். ஒன்று வந்து மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று கதிர்வீச்சு முறை மேனேஜ்மெண்ட்டு, மூணாவது வந்து சர்ஜரி. இது மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம கார்பிமெசோல், மெத்திமெசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, ப்ரொப்பைல் தயோயூராசில் அப்படிங்கிற ஒரு மருந்தும் இருக்குது. இந்த மருந்துகளை நம்ம உட்கொண்டா இந்த மருத்துவ முறையில் அந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை குறைக்கலாம். பட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும் போது அந்த மருந்தில் சில நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாகும். ஸோ அதை நம்ம கவனித்து அதை பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு இந்த இரத்த கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இதான் மருந்து பொறுத்தது. இப்போ வந்து கதிர்வீச்சு முறை இருக்குது, ரேடியோ அயோடின் அபிலேஷன் சொல்லிட்டு. அதை நம்ம ரேடியோ அயோடின் கொடுத்து அந்த கிளாண்டை அழிச்சிடலாம். ஸோ அந்த அதிகமாக சுரக்கிற கிளாண்டு வந்து அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு, ஆனால் இது வந்து கொஞ்ச நாளில் வந்து நார்மலாக இருக்கிற தைராய்டு கிளாண்டு குறைச்சலாக சுரக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தைரடாக்சிகோசிஸ் வந்து ஹைப்போதைராய்டிசம் ஆகலாம். மூணாவது வந்து சர்ஜரி. இப்போது கிளாண்ட் ரொம்ப பெருசாகுது, ரொம்ப அதிகமாக சுரக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ப்ரெக்னென்ட் ஆகணும், அந்த மாதிரி நேரத்தில் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது நம்ம இந்த கதிர்வீச்சு முறை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில நிலைமைகளில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து கேன்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்யூரபிள் டிசீஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம டெத் தான் வந்து அதுக்கு எண்டுன்னு. அண்ட் தைராய்டும் அதே மாதிரி வந்து ஒரு லைஃப் டைமில் இருக்கிற ஒரு வியாதி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டுமே இருந்ததுன்னா, தைராய்டு கேன்சர் இருந்ததுன்னா வந்து அது எந்த அளவுக்கு உடம்பை பாதிக்கும்? தைராய்டு கேன்சர் வந்து பேசிக்காக 3 விதமாக, நிறைய விதங்கள் இருக்குது, பட் பேசிக்காக 3 விதம் இருக்குது. பேப்லரி கார்சினோமா, ஃபாலிகுலர் கார்சினோமா, அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா. இப்போ வந்து இந்த தைராய்டு கேன்சர்ஸ்லாம் சில டைமில் கம்ப்ளீட்லி க்யூரபிள். இதை நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி நம்ம ஏர்லியாக இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி அவங்க நார்மல் லைஃப் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் நம்ம இதை வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் எப்போ ஒருத்தருக்கு வந்து முதல்ல தைராய்டு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும் இல்லையா டாக்டர்? ஆமாம், அது வந்து இப்போது தைராய்டு வீக்கம் வருது இல்லையா, அந்த தைராய்டு வீக்கம் வரும்போதே நம்ம ஒரு டாக்டரை ஆலோசித்து இது ஏன் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த வீக்கம் வந்து நாள்பட பெருசாக வருது, இல்லை அவங்களுக்கு குரல் மாற்றம் ஆகிறது, அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் அதை நிச்சயமாக ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சா இது வந்து தைராய்டு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அப்படின்னு. இது ஒரு நீடில் ப்ரிக் பண்ணி அதுலேருந்து அந்த தசையை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக இது வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டெஸ்ட். ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்சஸ் ஒரு விதத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெறும் வீக்கம் ஒண்டி இருந்து அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நிச்சயமாக நம்ம பரிசோதனை பண்ணி தான் இது கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஏர்லியராக நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டு இருக்கிற பேஷண்ட் வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? இது யூஸ்வலாக ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஏர்லி டிடெக்ஷன் தான். ஓகே,
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஹைப்போதைராய்டிசம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சரியான அயடின் நம்ம உட்கொள்ளணும். நம்ம அந்த காய்டர் வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும். அது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹைப்போதைராய்டிசமை. அதே மாதிரி நம்ம கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து பிகாஸ் ஆஃப் ஏர்லி டிடெக்ஷன் தான். அது வந்து அந்த ஏர்லி டிடெக்ஷன் பண்ணிட்டோன்னா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். ஆப்ரேட் பண்ணால் அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்ன டாக்டர்? இதுக்கு வந்து சர்ஜரி, ரேடியோ ஆக்டிவ் அயடின் அபிலேஷன், அதுக்கப்புறம் ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி பலது இருக்குது. பட் முக்காவாசி நேரத்தில் வந்து இதுக்கு வந்து சர்ஜரி, அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் அயடின் அபிலேஷன் தெரப்பி, இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கறதுக்கு தைரோக்ளோபுலின் ஒரு டெஸ்ட்டு பண்ணும். அந்த தைரோக்ளோபுலின் டெஸ்ட்டு நம்ம பண்ணால் நம்ம இந்த தாக்கம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எப்போ பண்ணோன்னா, கம்ப்ளீட்டாக அந்த தைராய்டு ரிமூவ் பண்ண பிறகு அந்த தைரோக்ளோபுலின் டெஸ்ட்டு பண்ணோன்னா அது நெகட்டிவாக இருக்கணும். உடம்பில் வேறு இடத்துல எங்கேயாவது இந்த ஸ்ப்ரெட் இருக்கா? யூஸ்வலாக இது வந்து லங்ஸுக்கு, போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து இது இந்த மாதிரி ஹோல் பாடி ஸ்கேன் பண்ணால் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது வந்து பெட் சிடின்னு சொல்லிட்டு, அந்த பெட் சிடி ஸ்கேன் பண்ணால் இதுக்கு இந்த தாக்கம் வந்து வேறு ஆர்கனில் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இதை தவிர ஜெனட்டிக் ஸ்டடியும் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணான்னா இந்த கேன்சர் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை குறைவாக ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படிங்கிறது கூட நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம முன்கூட்டியே வந்து அதுக்குரிய நம்ம மருந்துகளை செலுத்தி அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம். டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு தைராய்டு பற்றி நேற்றும் இன்றைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நாளைக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி தைராய்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் தைராய்டு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றியும் டாக்டர் வந்து கிளியராக சொன்னார். தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். Until then, it's me Swathishta signing off.